ஐஜேகே கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். ஐஜேகே இந்த தடவை தாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக ஏற்கனவே கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரிவேந்தரும் அதை சொல்லியிருந்தார், ரவி பச்சமுத்துவும் அதை உறுதி பண்ணியிருந்தாங்க. அந்த நிலையில தேர்தல் ஆணையத்திடம் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான சின்னத்தை வேண்டி அவர்கள் விண்ணப்பம் செய்வது வழக்கம். அந்தபடியாக ஐஜேகே கட்சியும் தங்களுக்கான சின்னம் ஒதுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பயணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த அறிவிப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் ஐஜேகே கட்சிக்கு மைக் சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.